தேனிகளின் காவலன் என்ற அன்போடு அழைக்கப்படும் அண்ணன் சேமா விஷ்ணு அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு மனோகரன். நான் கரூர் மாவட்டத்தில் உள்ள செட்டிப்பாளையத்தில் நம்ம ஊருங்க. அங்கே தான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன், தேனி வளர்ப்பு பண்ணிகிட்டு இருக்கேங்க, மீன் வளர்ப்பு பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்னோட படித்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பயோடெக்னாலஜி. நான் வந்து சென்னையில் படிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணலான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் மீன் பண்ணை ஆரம்பித்தேங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மீன் ஆறுலாம் இருக்குது. ஸோ ஆற்றுல மீன்களில் எனக்கு ஆர்வம் ஜாஸ்தி. அதனால் மீன் பண்ண ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு 2 வருஷத்தில் ட்ரவுட் வந்தது, பஞ்சம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த தண்ணி ப்ராப்ளம் வந்தனால சில மாதங்கள் என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு விழாவில் நாங்கள் சொந்தக்காரங்களாம் கூடினோம். அப்போது தேனீக்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தேனீக்கெல்லாம் நிறையா அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, உடனே சரி நம்ம ஏன் தேனி எடுத்து பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஸ்பார்க் வந்தது. சரி, நம்ம தேனி ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கும் எல்லாத்து மாதிரியும் ஃபெயிலியர்ஸ்லாம் வந்தது. தேனி ஓடி போயிடும், ஏதோ ஒரு மாற்றி நான் தேனி பெட்டி வாங்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் என்னென்னா நம்ம விடாமுயற்சி பண்ண என்னாச்சுன்னா உங்களுக்கு தேனீக்கள் வந்து நான் எல்லா வகையான தேனீக்களையும் ஹேண்டில் பண்ணுறேங்க. இப்போது அதாவது தேனீக்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தேனீக்கள் பண்ணுறதுனால உடனே நான் என்ன பண்ணேன், இயற்கை விவசாயம். ஏன் தேனீக்கள்லாம் செத்துச்சு, நிறைய மருந்துகள் அடிக்கிறனால. ஸோ நம்மாழ்வார் வானகத்துக்குள்ள நான் ஒரு பயிற்சிக்கு போனேங்க, விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியாது. விவசாய குடும்பம் தான், ஆனால் நான் வெளியூரில் படித்ததுனால எனக்கு வந்து விவசாயத்தை பற்றி பெருசாக தெரியாது. நம்மாழ்வார் வானகத்தில் போயிட்டு அங்கே போய் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து என்னோடய பார்வையே மாறிடுச்சுங்க. இப்போ பூச்சி செல்வம் ஐயாலாம் வந்திருந்தார், அங்கே ரமேஷனா, இவங்க எல்லாருமே வந்து எனக்கு பயிற்சி எடுத்திருக்காங்க. ஸோ என்னோட இந்த உலகத்தை பார்க்குற பார்வையே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தேவையில்லாமல் ஒரு உயிரை கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூச்சி புழுவு எல்லாமே நம்மளை சுற்றி இருக்க எல்லா உயிரினங்களும் ரொம்ப முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சரி, உங்ககிட்ட சில கேள்விகள்லேருந்து ஆரம்பிக்கிறேங்க. நீங்கள் தான் பதில் சொல்கிறீங்க. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு என்னென்ன வேணுங்க? இந்த உலகம் இயங்கிறதுக்கு என்னென்ன வேணும்? காற்று, பஞ்சபூதங்கள் வேணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பூதம் இருக்குங்க. என்ன பூதம் தெரியுமா? என்ன பூதம் ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? அது இல்லைன்னா உலகத்தில் உயிரே உருவாகாதுங்க. இன்னொரு முக்கியமான பூதம், என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பூதம் இருக்குது, 6வது பூதம். பஞ்சபூதம் மட்டும் இருந்ததுன்னா உலகம் உயிர் சுழற்சியே இருக்காது. ஆனால் அந்த இன்னொரு பூதம் இருந்தது. என்ன பூதம் கெஸ் பண்ண முடியுதா? தேனி வந்து அந்த தேனியும் முக்கியம்தான், ஆனால் அந்த பூதம் இருந்தால் தான் உயிரே உருவாகும். என்னன்னு சொல்லுங்களேன், சும்மா கெஸ் பண்ணி பாருங்க. கோடான கோடி அந்த பூதம் உள்ள மண்ணில் கொட்டி கிடக்குது. என்ன குயிலா, நுண்ணுயிரா? அது இருந்தாதான் உயிரே உருவாகும். உயிரே உருவாகிறதுக்கு அது முக்கிய காரணமா இருக்கு. அதை பத்தி தான் இங்க முக்கியமா இங்க எல்லாம் நடக்கிற விஷயமே அதை மையமா வச்சுதான். இங்க நடக்கிற விழாவே வந்து அதை மையமா வச்சுதான். என்னங்கண்ணா? ஆர்கானிக் ஓகே. ஆனா அந்த ஆர்கானிக்கே வேணும்னா அந்த மையப்புள்ளி ஆரம்பமே அதுதான், அங்கிருந்து ஆரம்பிக்குது. யாருக்கு தெரியலையா? இப்ப நம்ம எதுக்காக விழா கொண்டாடுறோம்? இப்ப எதுக்காக விழா வச்சிருக்கோம்? விதைகள் இல்லைன்னா இந்த உலகத்துல உயிர்களே இல்லை. ஸோ நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன வேணும்? இப்போ சொல்லுங்க, நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன வேணும்? நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன வேணும்? நீர், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், சுவாசிக்க பிராணவாயு, நல்லது கெட்டதுன்னா அலங்கார பொருள், வாசனை பொருள், அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா மருந்து. இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்குது? எனக்கு டைம் ரொம்ப கம்மிங்க, சீக்கிரமா நீங்க சொன்னீங்கன்னா நான் அடுத்த டக்குன்னு போயிடலாம். தாவரங்கள்லேருந்து கிடைக்குது. அப்ப தாவரங்கள் தானே கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். நம்ம உயிர் வாழ்றதுக்கு எல்லாத்தையும் கொடுக்குது. அது மட்டுமா கொடுக்குது? சூட்டை தணிக்கிறதுக்கு நிழல் கொடுக்குது, பூமியோட சூட்டை தணிக்குது, நீரை இழுத்து பிடிச்சிக்குது வேர் மூலமா, அப்புறம் மண்ணரிப்பை தடுக்குது, அப்புறம் கதிர்வீச்சுகளை தடுக்குது, அப்புறம் வேற என்ன பண்ணுது? காற்றை தூய்மையாக்குது. இவ்வளோ விஷயத்தை பண்ற தாவரங்கள் நமக்கு முக்கியமான கடவுள் அதுதான். ஸோ நம்மளுக்கு முக்கியமான வேலை நம்ம குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மரங்கள், தாவரங்களை கண்டிப்பாக நம்ம வைக்கணுங்க எல்லா பக்கமும். சரி, இந்த தாவரங்களுக்கு எல்லா உயிர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் போயிட்டே இருக்கும். ஆனால் இந்த தாவரங்களால இடம் விட்டு போக முடியாது. நான் குழந்தையா இருக்கும் போது பார்த்த மரங்கள் இன்னமும் மரங்களாக அதே இடத்துல தான் இருக்கு. இடம் விட்டு இடம் அதனால போக முடியறதில்ல. என்ன காரணம்?
அதுக்கு கால் கிடையாது. கால் கிடையாது, தான் இணையை தேடி எங்கேயும் போக முடியாது. மற்ற உயிர்கள் பறக்க முடியும், ஓட முடியும், நடக்க முடியும். பட் தாவரங்களால் எங்கேயும் போக முடியாது. அதுக்கு இயற்கை பார்த்தீங்கன்னா அதோட இனத்தை அதோட சந்ததிகளை டெவலப் பண்ணுறதுக்கு, இனத்தை பெருக்கிறதுக்கு ஒரு சில கருவிகளை கொடுத்துருக்கு. அது என்ன? தேனி, பறவைகள், அப்புறம் வேற என்ன இருக்குது, காற்று மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்கும். அதுக்கு பேர் மகரந்த சேர்க்கை. பூவிலேருந்து காய் உருவாகணும். நம்ம சாப்பிட்டுட்டு கொட்டையை தூக்கி போடுறோம், கொட்டை வளருது, வளர்ந்து பெருசாகி பூ பூக்குது, பூ பூத்து காய் காய்க்குது. அந்த காய் காய்ச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு விதையாக வருது, பழங்களாக வருது, உணவாக வருது. அந்த பூ பூத்து காய் காய்க்கணும்னா அதுக்கு ஒரு விஷயம் நடக்கணும். அது பேர் தான் மகரந்த சேர்க்கை. அதுவும் முக்கியமாக அயல் மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் இந்த வீரியமுள்ள விதைகள் வந்து உருவாகும். வீரியமுள்ள விதைகள் இருந்தால் தான் நம்மாழ்வார் இதே எழுதியிருக்கார், புத்தகம் எழுதியார், விதைகளே பேர் ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த உலகம் இயங்கணும், இத்தனை உலகம் வந்து இவ்வளோ உயிர்கள், கோடான கோடி உயிர்கள் உருவாகணும்னா அங்கே விதைகள் இருந்தே ஆகணும். ஸோ அந்த விதைகளை உருவாக்கணும்னா முக்கியமாக தேனீக்களோட பங்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? தேனீக்களோட பங்கு ஏன் அதில் ஜாஸ்தியாக இருக்குது? காற்று மூலமாக மகரந்த சேர்க்கை நடக்குது, பறவை மூலமாக நடக்குது, பூச்சிகள் மூலமாக நடக்குது. ஆனால் தேனீக்கள் மூலமாக ஏன் அவ்வளோ மகரந்த சேர்க்கை நடக்குது, அவ்வளோ அக்யூரேட்டாக நடக்குது இல்லைங்க? என்ன காரணம்? என்ன காரணம்னா அதோட உடம்பு ஃபுல்லாக முடி இருக்கு. நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் எடுத்து பார்த்தீங்கன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய ரோமங்கள் இருக்கு உடம்புல. தேனி வந்து சாதாரணமாக மகரந்த சேர்க்கை பண்ணாதுங்க. பறவை பட்டாம்பூச்சி கூட பறந்து போய் அப்படி உட்காந்து அதோட டியூப் மாதிரி மேலே அது வாயில் இருக்கும், அந்த டியூப் இருக்குல்ல, டியூப்பில் உள்ளே விட்டு உறிஞ்சு குடிச்சுக்கும். ஆனால் தேனீக்கள் அப்படி இல்லை, பறந்து போய் தொம்முன்னு உள்ள விழுவோம். பூ இருக்குன்னு வச்சுங்க, ஓகே, பூவோட உறுப்புகள் தெரியும்ல, நடுவில் தான் பெண் பகுதி இருக்கும், அதை சுற்றி ஆண் பகுதிகள் இருக்கும், அதுக்கப்புறம் கேலக்ஸ், கொரோலா அந்த மாதிரி வெளிப்பகுதி இருக்கும். ஸோ அந்த தேனீக்கள் என்ன பண்ணும், ஒரு பூவில் போய் பறந்து போய் தொம்முன்னு விழுவோம். உளுந்து குடஞ்சி உள்ளே போய் கஷ்டப்பட்டு போய் அந்த பெண் பகுதியில் போய் அங்கே தான் வந்து மதுரம் கிடைக்கும். அதுக்கு அந்த மதுரத்தை குடிச்சிட்டு திருப்பி அதே வழியில் அதே மாதிரி சுற்றிக்கிட்டே மேலே வரும். மேலே வரும்போது உடம்பெல்லாம் முடி ஒட்டிக்கும், அந்த மகரந்தம் ஒட்டிக்கும். மகரந்தம் அந்த பெண் பகுதியை சுற்றி தான் மகரந்தம் இருக்கும், சுற்றி ஒட்டிக்கும். அடுத்து என்ன பண்ணும், இன்னொரு பூவுக்கு போய் தொம்முன்னு விழுவோம். உளுந்துட்டு திருப்பி அதே மாதிரி குடஞ்சி உள்ளே போவோம். உள்ளே போகும்போது இந்த உடம்புல ஒட்டியிருந்த மகரந்தம்லாம் அந்த பெண் பகுதியில் போய் பட்டுரும். ஸோ இப்படி தான் மாற்றி 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 ஒரு நாளைக்கு 200 பூ போனால் தான் தேனீக்கு வயிறு நம்பும். இதில் என்ன பாருங்கள் ஆச்சரியம், எதுவுமே இலவசம் கிடையாதுன்னு ஒரு நல்ல உதாரணம். தேனீக்கு தாவரங்கள் ஈர்க்குது, தேனீக்கு உணவு கொடுக்குது. தேனி அந்த தாவரத்துடைய மகரந்தத்திலாம் மகரந்த சேர்க்கை பண்ணிட்டு மகரந்தமும் மதுரமும் எடுத்துட்டு அது கூட்டுக்கு போயிடுது. ஸோ ஒன்றை கொடுத்து இன்னொன்று வாங்கிக்குது. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, இயற்கையாகவே அது நடக்குது தானா. அது எதையும் எதிர்பார்த்து நடக்கிறது இல்லை, தானா நடக்குது. சரி, இப்போ தேனீக்கள் வந்து எத்தனை வகை இருக்கு தெரியுமா? இந்த உலகத்தில் எத்தனை தாவரங்கள் இருக்கு தெரியுமா? 3,96,000 தாவரங்கள் இருக்குங்க. 3,96,000 தாவரங்கள் இருக்கு. ஸோ அப்போ தேனீக்கு இத்தனை தாவரங்களுக்கு மகரந்த சேர்க்கை பண்ணணுமே. சில தாவரங்கள் மட்டுமே வந்து விதைகள் பூ இல்லாமல் விதை இல்லாமல் உருவாகும். ஆனால் 95% தாவரங்கள் பார்த்தீங்கன்னா பூ பூத்து காய் காய்த்து அப்புறம் தான் விதைகள் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தாவரங்களுக்கு எல்லாம் மகரந்த சேர்க்கை பண்ணணும்னா எத்தனை தேனீக்கள் வேணும், எத்தனை வகையான தேனீக்கள் வேணும்? இந்த எத்தனை வகையான தேனீக்கள் இருக்கு தெரியுமா இந்த உலகத்தில்? 4 வகையான தேனி. இத்தாலி தேனி, கொம்பு தேனி, மலத்தேனி. அதுதான் நம்மளுக்கு தெரியும். மொத்தம் இந்த உலகத்தில் 20,000 வகை தேனீக்கள் இருக்கு. 20,000 வகை தேனீக்கள் இருக்கு. அப்படின்னா தேனீக்களோட நம்ம நாட்டில் மட்டுமே 700 வகை இருக்கு, தமிழ்நாட்டில் மட்டும் 200 வகை இருக்கு. ஸோ அதனால் நம்ம தேன் கொடுக்குறனால நம்ம தேனீக்கள் வந்து இந்த 4 வகை தேனீக்கள் நீங்கள் சொன்னீங்க, தேன் கொடுக்குது, அதனால நம்மளுக்கு தெரியுது. தேன் கொடுக்காத தேனீக்கள் பல தேனீக்கள் இருக்கு. ஸோ அதனால தேனீக்கள் வந்து ரொம்ப முக்கியமான உயிரினங்க. நிறைய நான் மலை தேனீலாம் பிடிச்சி கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு இருக்கேன். தேனீக்களை வந்து கொல்லாமல் தேன் கூட மலை தேன்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, மலை தேன்லாம் வந்து தேனீக்களை கூட எடுத்து விட்டோம்னா தேனி வேற பக்கம் இடம் மாதிரி போயிடும். சரி, இப்போ நம்ம இன்னும் நிறைய தேனீக்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. என்னோட தேனீக்களை வந்து டிஸ்பிளேல அங்கே வச்சிருக்கேங்க, அங்கே வந்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். ஏதாவது டவுட்னாலும் அங்கே கேட்கலாம். தேனீ வளர்ப்பு ரொம்ப சுலபங்க, நீங்கள் ஈஸியாக எல்லாரும் கற்றுக்கலாம். நம்ம போக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மாழ்வார் வானகம் மற்றும் கரூர் இயற்கை வேளாண் திருவிழாவுடைய சங்கம் அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றிங்கண்ணா. நன்றி. மிகச்சிறப்பாக தேனீகளை பற்றி உரையாற்றிய